Hi students, online class for seniors and juniors starts in April 2021. Admissions are going on. யாருக்காவது வேணும்னா இந்த இமெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது how to solve linear equations in one variable. அதுக்கு முன்னாடி linear equationsனால் என்னன்னு பார்த்துட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சம்ஸை பார்க்கலாம். இது நார்மலாக கிளாஸ் 6லேயோ 7லேயோ தான் இன்ட்ரடியூஸ் ஆகும். ஸோ அப்போது இனிஷியலாக என்ன மெத்தட் போடணும், அதுக்கப்புறமா டேரெக்டாக என்ன மெத்தட் போடலாம் அப்படிங்கிற ரெண்டுத்தையுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டெஃபினேஷன் பார்க்கலாமா? An equation is said to be linear if the power of the variable is 1. வேரியபிள்னா என்ன? XYZலாம் தான் வேரியபிள். இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எல்லாமே மேக்ஸில் ஒரு சில இடத்துல நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு சில லெட்டர்ஸ் XYZ அதெல்லாமே நம்ம வேரியபிளாக சொல்கிறோம். எக்ஸ் தான் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த பவர் எக்ஸோட பவர், ஒய்யோட பவர், ஜெட்டோட பவர் இந்த கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஒன்னாக இருக்குது பவர். அப்படி இருந்து அது லீனியர் ஈக்குவேஷன் சொல்கிறோம். இந்த லாஸ்ட் ஈக்குவேஷனில் ஜெட் இஸ் ஆன் போத் சைட்ஸ், அது ரெண்டுத்துலேயுமே பவர் ஆஃப் ஜெட் இஸ் 1. அப்படி இருந்தால் தான் அது லீனியர் ஈக்குவேஷன். ரெண்டு பக்கமும் வேரியபிள் இருக்கலாம், ஓகே, ஆனால் பவர் 1 இருக்கணும், அவ்வளோதான். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 16. இதுதான் ஃபஸ்ட்டு சம். ஸோ இப்போ நமக்கு சால்வ் பண்ணுறது அப்படின்னா எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த 4 ரிமூவ் பண்ணிவிட்டா எனக்கு எக்ஸ் கிடச்சிரும் அந்த லெஃப்ட். அதை எப்படி பண்ணலாம்? ஸோ +4 இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், -4 நானாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் எங்கள் லெஃப்ட் சைடில். அந்த மாதிரி பண்ணும்போது ரூல் என்னென்னா ரைட் சைட்லேயும் பண்ணுவேன். நம்மளாக ஒரு வேல்யூ ஒரு சம்மில் போட முடியாது, ஏன்னா சம்மோட மொத்த வேல்யூவை அது சேஞ்ச் பண்ணும். அதனால் அது என்ன நான் இந்த லெஃப்ட் சைடில் சேர்க்குறேனோ புதுசாக அதே மாதிரி ரைட் சைட்லேயும் சேர்க்கணும். ஸோ -4 ரைட் சைட்லேயும் நான் எழுதியிருக்கேன். இப்போ லெஃப்ட்டில் என்ன இருக்குது, எக்ஸ் +4 -4. ஸோ அந்த ரெண்டுத்தையும் நான் கேன்சல் பண்ணிவிட்டு எக்ஸை மட்டும் லெஃப்ட் சைடில் ரீடைன் பண்ணுறேன். ரைட் சைடில் 16 - 4 12ன்னு எழுதுகிறேன். ஸோ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 12 ஃபார் திஸ் ஈக்குவேஷன். இப்போ இதுதான் மெத்தடு. ஓகே, அந்த வேரியபிளை மட்டும் நம்ம லெஃப்ட் சைடில் ரீடைன் பண்ணணும். மற்றபடி என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத கான்ஸ்டன்ஸ் எல்லாம் இன்டீஜர் ரூல்ஸ் அப்ளை பண்ணி நம்ம போடுறோம். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். எக்ஸ் -6 இஸ் ஈக்குவல் டு 28. ஸோ இப்போ இந்த -6 ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஆன் த லெஃப்ட் ஒரு +6 எழுத போகிறேன். அதனால் பை த ரூல் என்ன எழுதணும், எஸ் +6 ஆன் த ரைட் ஆல்சோ, அவ்வளோதான். ஸோ 28 + 6 ரைட் சைட்லையும் எழுதியாச்சு. ஸோ இப்போ இந்த -6 + 6 கேன்சல் பண்ணலாம். ஆன் த லெஃப்ட் எக்ஸை மட்டும் ரிட்டைன் பண்ணுவோம். அந்த பக்கம் 28 + 6 34, அவ்வளோதான், வேல்யூ கிடச்சாச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் சம்மில் என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணி பார்த்தோம். செகண்ட் சம்மில் ப்ளஸ் பண்ணி பார்த்தோம். ரெண்டுத்துக்குமே ஆன்சர் வந்தாச்சு. சரியா, மூணாவது சம் பார்க்கலாம். x/3 இஸ் ஈக்குவல் டு 27. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 எப்படி ரிமூவ் பண்ணுறது? இந்த 3யை கேன்சல் பண்ணணும் இல்லையா? அப்போது மல்டிப்ளை பண்ணணும் போத் சைட்ஸ். சரியா? ஸோ லெஃப்ட்லேயும் × 3 ரைட்லேயும் × 3 பண்ணுறேன். ஸோ இந்த 3யும் 3யும் கேன்சல் ஆகி எக்ஸ் மட்டும் கிடைக்கிறது லெஃப்ட்டில். அந்த பக்கம் 27 × 3 81 கிடைக்கிறது, அவ்வளோதான். ஓகே, நாலாவது சம் பார்க்கலாம். என்ன பண்ணலாம், 5x இஸ் ஈக்குவல் டு 60. இந்த 5ஐ கேன்சல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும் 5ஆல். ஓகே, டிவைட் ஆன் போத் சைட்ஸ் பை 5. ஸோ 5x/5 இஸ் ஈக்குவல் டு 60/5, அவ்வளோதான். 5யும் கேன்சல் பண்ணி எக்ஸை ரிட்டைன் பண்ணலாம் லெஃப்ட்டில். ரைட் சைடில் 60/5 என்னது 12, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த 4 சம்லேயும் என்ன பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு புது வேல்யூவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஆன் போத் சைட்ஸ். சரியா, பேலன்ஸ் பண்ணுறதுக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு சம்மில் சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்தோம், செகண்டில் ஆட் பண்ணி பார்த்தோம், தேர்டில் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம், ஃபோர்த்தில் டிவைட் பண்ணி பார்த்தோம். ஸோ இதுதான் லீனியர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுற மெத்தடு. இனிஷியலாக நீங்கள் இப்படி தான் கற்றுப்பீங்க. சரியா? ஓகே, இப்போது இந்த முதல் 4 சம்லேயுமே நான் ஃபஸ்ட்டு 2 சம்மில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை 1 எடுத்துட்டேன். இப்போ அடுத்த 2 சம்மில் கூடவே இருந்தது ஒரு 3 இருந்தது, அப்புறம் /5 இருந்தது தேர்ட் சம்லேயும் ஃபோர்த் சம்லேயும். சரி, அதில் தான் கோஎஃபிஷியன்ட்ஸ்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இங்கே இந்த கோஎஃபிஷியன்ட் என்ன, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு 2. எஸ், அந்த வேரியபிளோட வர நம்பருக்கு பேர் தான் கோஎஃபிஷியன்ட். அலாங் வித் சைன் அதை சொல்லணும். சரியா? ஸோ இப்போ இங்கே 2x + 6 = 24 இருக்குது. அந்த +6ஐ ரிமூவ் பண்ணுறதுக்கு -6 இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் ரெண்டு பக்கமும், அவ்வளோதான். ஸோ இட்ஸ் கெட்டிங் கேன்சல்ட் ஆன் த லெஃப்ட். 2x கிடைக்கிறது லெஃப்ட்டில் இஸ் ஈக்குவல் டு 24 - 6 18 கிடைக்கிறது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த 2 எப்படி எடுக்கணும், ஏற்கனவே போட்டு பார்த்துட்டோம்ல அதை போன இந்த 4 சம்மில். ஸோ x/2 பண்ணும்போது அந்த 2ம் கேன்சல் ஆகுது. இந்த பக்கம் 18/2 பண்ணும்போது 9 கிடைக்கிறது நமக்கு. சரியா? ஸோ இப்போது முதல்ல -6 ரெண்டு பக்கமும் எழுதி
அதை 6 நம்ம கேன்சல் பண்ணோம். ஸோ 2x = 18 கிடச்சிது. அதுக்கப்புறம் அந்த 2 ரிமூவ் பண்ணுறதுக்கு டிவைட் பை 2 பண்ணோம். ஸோ ஒரு சப்ட்ராக்ஷனும் ஒரு டிவிஷனும் இதில் பண்ணோம். 2 சேர்த்து பண்ணியிருக்கோம். ஓகே, சரி, அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ மெத்தடு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு சிலது பார்க்கலாம். சரியா, x/3 இப்போ இப்படி சொன்னால் எது கோஎஃபிஷியன்ட் எக்ஸோடது அப்படின்னு கேட்டால் எப்படி எழுதணும்? 1/3ன்னு சொல்லணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x is 1/3ன்னு எழுதணும். சரியா, ஓகே, என்ன கூட அதில் எக்ஸோட இருக்கோ along with the sign அதுதான் கோஎஃபிஷியன்ட். ஸோ x/3 + 12 is equal to 36ல் 12 முதல்ல ரிமூவ் பண்ணணும். ஸோ -12 on both sides எழுத போகிறேன். ஸோ லெஃப்டில் என்ன கிடைக்கிறது? x/3 கிடைக்கிறது. ரைட்டில் 36 - 12 is 24. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த 3 ரிமூவ் பண்ணுறதுக்கு we have to multiply both sides by 3. ஸோ 3x/3 is equal to 24 into 3. அவ்வளோதான். ஸோ 3 3 கேன்சல் பண்ணலாம். x கிடைக்கும் அந்த லெஃப்ட். அவ்வளோதான். x is equal to 72. இதுதான் ஆன்சர். ஓகே, சரி. ஸோ இப்போது அடுத்த சம் எப்படி பார்க்க போகிறோன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லா விதமான சம்ஸையும் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ தட் உங்களால் எந்த சம் புக்கில் இருக்கிற சம்மாக இருந்தாலும் சரி, இல்லை திடீர்னு புதுசாக ஒரு சம்மை கேட்டாலும் போட முடியும். ஓகே, ஸோ கான்செப்டை கரெக்டாக கற்றுண்டாலே மேக்ஸ் ஈஸியாக போடலாம். சரியா, ஸோ 5x/4 + 50 is equal to 90 அப்படின்னு எழுத போகிறேன். இந்த ஈக்குவேஷனில் முதல்ல 50 ரிமூவ் பண்ணணும். ஸோ +50 இருக்குது, என்ன எழுதணும்? டக்குன்னு எழுதிடலாம், -50. அவ்வளோதான், யோசிக்கவே வேண்டாம். என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் எழுத போகிறோம் வித் அ டிஃபரன்ஸ் சைன். அப்போ தான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ -50 on both sides. ஸோ இந்த பக்கம் லெஃப்டில் என்ன கிடைக்கும்? ஆஃப்டர் கேன்சலிங் ப்ளஸ் அண்ட் -50 என்ன கிடைக்கும்? 5x/4 ஈக்குவல் டு 90 - 50 is 40. அவ்வளோதான். இப்போ 5/4 நம்ம கேன்சல் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு தான் நான் ஒரு டேர்ம் சொல்ல போகிறேன், ரெசிப்ரோக்கல். 5/4 ரெசிப்ரோக்கல் என்னது? அப்படியே மாற்றணும், நியூமரேட்டர் டினாமினேட்டரை ஸ்வாப் பண்ணணும். ஸோ 4/5 அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ அதுதான் ரெசிப்ரோக்கல். ஸோ 5/4x into 4/5 ஆன் போத் சைட்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். ஸோ இங்கே லெஃப்டில் என்ன கிடைக்கும்? 4 4 கேன்சல் ஆகும், 5 5 கேன்சல் ஆகும். அப்போ எக்ஸ் மட்டும் கிடைக்கும் லெஃப்ட்டில். ரைட் சைடில் 5 8 40, அது கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சரியா, ஸோ 8 into 4 மட்டும் இருக்குது. ஸோ எக்ஸ் is equal to 32 is the final answer. ஓகே, ஸோ இங்கே நான் உங்களுக்கு ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிற ஒரு டேர்மை யூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் சம்மில் போட்டு காமிச்சிருக்கேன். சரியா, ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 6x/7. ஸோ 6/7 தான் இங்கே கோஎஃபிஷியன்ட்டு. ஓகே, ஸோ ப்ளஸ் என்ன எழுதலாம்? 4/3. இதுவும் ஒரு ஃப்ராக்ஷன். அது ப்ராப்பராக இருந்தாலும் சரி, இம்ப்ராப்பராக இருந்தாலும் சரி, அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை. சரியா, இதே மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஈக்குவல் டு 15. அவ்வளோதான். ஸோ இப்போ +4/3 இருக்குது, என்ன எழுதணும்? டக்குன்னு சொல்லுங்கள், -4/3. அவ்வளோதான். சரியா, ஆன் போத் சைட்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 15 - 4/3 ஆன் த ரைட். அவ்வளோதான். இப்போ இந்த பக்கம் கேன்சல் பண்ணலாம். 6x/7 மட்டும் வரும். அங்கே 15க்கு டினாமினேட்டர் 1 இருக்கிறதுனால காமனாக டினாமினேட்டர் நம்ம போடணும். ஸோ அதான் 3. ஸோ கொஞ்சம் பெரிய கிளாஸாக இருந்தால் 15 × 3 45, ஸ்ட்ரைட்டாக 45 - 4/3 போட்டுருவீங்க. கொஞ்சம் சின்ன கிளாஸ் பசங்களாக இருந்தால் இது மாதிரி எழுதுவீங்க. அதான் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கேன் நான். 15 × 3 / 1 × 3 அந்த டினாமினேட்டரை ஈக்குவல் பண்ணணும் அப்படிங்கிறதுனால. சரியா, அவ்வளோதான். ஸோ வாட் டு வி கெட்? எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் 41/3 கிடைக்கிறது. இப்போது இந்த 6/7 ரெசிப்ரோக்கல் என்னது? 7/6. அவ்வளோதான். ஸோ அதை ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணுறோம். லெஃப்ட்டில் எக்ஸை மட்டும் ரிட்டைன் பண்ணுறோம். இப்போது ரைட் சைட் பார்த்தா இதுவும் கேன்சல் ஆகிற மாதிரி தெரியலங்க. ஓகே, ஸோ 287/18 ஆன்சர் வருது. இப்படியும் ஆன்சர்ஸ் வரலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் இதை போட்டு காமிச்சிருக்கேன். சரியா, நம்ம ஆன்சர் கரெக்டாக இருக்கணும், மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும், ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். அவ்வளோதான். எப்போதும் ஹோல் நம்பர் தான் ஆன்சராக வரணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, சரி, 9th சம் பார்க்கலாமா? 9th சம்மில் என்ன பண்ண போகிறேன்? x + 15 = 75 இருக்குது. அந்த 15 ரைட் சைடு எடுத்துன்னு போகிறேன். எப்படி? +15 இருக்கிறதுனால ரைட் சைடு எடுத்துன்னு போகிறதுனால -15 எழுதுகிறேன். சைனை மட்டும் மாற்றுறேன். சின்ஸ் இட் இஸ் டேக்கன் டு த அதர் சைட். அது பேர் தான் ட்ரான்ஸ்போஸ். ஓகே, ட்ரான்ஸ்போசிஷன் எப்படி வேணால் சொல்லலாம். அதுதான் மெத்தடு. ஸோ கான்ஸ்டன்ட்டோ இல்லை ஒரு வேரியபிளோ எதுவாக இருந்தாலும் ஒரு சைட்லேயே இன்னொரு சைட் மூவ் பண்ணுறோன்னு சொன்னாலே அதோட சைன் மட்டும் மாறும். ஸோ இப்போது இந்த மாதிரியே நம்ம சம்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 8 சம்ஸ் வரைக்கும் நான் இனிஷியல் மெத்தட் என்னவோ ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி போட்டு காமிச்சிட்டேன். இதெல்லாம் டேரெக்டாக போடுறேன். சரியா, ஸோ அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் இது மாதிரி போட ஆரம்பிச்சிடலாம்.
ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்தேன் வீடியோ ஸ்டார்டிங்கில் 2 விதமும் நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு. இது பேர் தான் டிரான்ஸ்போஸ். ஸோ இப்போ இங்கே -12 இருக்குது, அந்த பக்கம் ரைட் சைடு எடுத்துன்னு வரலாம், +12 ஆகிடும். ஸோ 88 + 12 is 100. அவ்வளோதான், அந்த வேல்யூ ஆஃப் y is 100. சம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அடுத்த சம் பண்ணலாமா? இப்போ டக்குன்னு ஸ்ட்ரைட்டாக பண்ணிடலாம், சரியா? ஸோ 5m is equal to 90. ஸோ இப்போ இங்கே m is equal to 90. அந்த 5 நியூமரேட்டரில் இருக்குது, ஆன் த லெஃப்ட். ஸோ ப்ராடக்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ப்ராடக்ட்டில் இருக்கும் போது அது நியூமரேட்டரில் இருக்குது ஒரு சைட்லனா இன்னொரு சைடுக்கு வரும்போது டினாமினேட்டருக்கு வந்துடும். அதனால தான் m is equal to 90/5ன்னு எழுதுகிறேன். ஓகே, is equal to 18. அவ்வளோதான். ஸோ இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். m/6 is equal to 12. இப்போ இந்த 6 டினாமினேட்டர் இருக்கிறதுனால ரைட் சைடுக்கு எடுத்துன்னு போகும்போது நம்ம நியூமரேட்டரில் எழுதிடுவோம், சரியா? ஸோ நியூமரேட்டர் ஆன் ஒன் சைட் கோஸ் டு தி டினாமினேட்டர் ஆஃப் தி அதர் அண்ட் வைஸ் வெர்சா. அவ்வளோதான். ஸோ இப்போ 12th சம்மில் நமக்கு m is equal to 12 × 6 72ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் மேக்ஸிமம் எல்லா மெத்தடுமே உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டு காமிச்சிட்டேன். இன்னும் ஒரு 2-3 சம் எப்படி போடுறேன்னு பாருங்கள். 11x/15 is equal to 22. ஸோ இப்போ இந்த பக்கம் இருக்கிற 11/15 ரைட் சைடு எடுத்துன்னு போகும்போது அதோட ரெசிப்ரோக்கல் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, அதுதான் நான் முன்னாடி சொன்னது. நியூமரேட்டராக இருந்தால் லெஃப்ட் சைடில் அது ரைட் சைடு டினாமினேட்டருக்கு வரும் அண்ட் வைஸ் வெர்சா அப்படின்னு சொன்னேன். ஓகே, அப்புறம் அது கேன்சல் பண்ணி இங்கே எக்ஸ் என்ன 13 எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இன்னும் ஒரு சம் பார்க்கலாம். ஸோ எக்ஸ் மட்டும் இங்கே ரீடைன் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே அந்த பக்கம் ரெசிப்ரோக்கலாக எடுத்துன்னு போகிறோம் ப்ராடக்டாக இருக்கும் போது. ஓகே, இங்கே 9n is equal to 81/4 இருக்குது. 9n ப்ராடக்ட் தான். ஸோ n மட்டும் இங்கே ரீடைன் பண்ணிவிட்டு அந்த 9 நியூமரேட்டரில் இருக்கிறது அப்படியே டினாமினேட்டருக்கு எடுத்துன்னு போகிறோம் ரைட் சைடில். அவ்வளோதான். கேன்சல் வாட் எவர் இஸ் பாசிபிள். அவ்வளோதான். ஆன்சர் என்ன வந்திருக்கு? 1/5. ஸோ n is equal to 1/5. ஓகே, ஸோ இப்போது அடுத்த ஒரே ஒரு சம் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் சம்மரி தான். ஸோ இப்போ இதில் இங்கேயும் ஒரு ஃப்ராக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். 8x/15 is equal to இந்த பக்கமும் ஒரு ஃப்ராக்ஷன் கொடுக்குறேன், சரியா? ஸோ லெஃப்ட்லேயும் ப்ராடக்ட் இருக்குது, ரைட்டில் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. ஸோ 480 என்ன கொடுக்கலாம்? 5. ஓகே, ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரீடைன் பண்ணுங்கள் எக்ஸை லெஃப்ட்டில். அந்த 8/15 அப்படியே அந்த பக்கம் போகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறிடும் 15/8. அவ்வளோதான். ஸோ கேன்சல் பண்ணலாம். 5யும் 15யும் 8யும் 480யும். ஸோ வாட் டு வி கெட்? 60 × 3 180 கிடைக்கிறது, அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர். ஓகே, சரி. இப்போ சம்மரி பார்க்கலாமா? ஸோ சம்மரி ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் கொடுத்துருப்பேன். தமிழ் ரொம்ப புரியாதவங்களுக்கு அது வசதியாக இருக்கும். ஸோ ஸ்டெப் 1, transpose. That is to move the terms from one side to another. Step 2, we move the variables to the left side and the constants to the right side. So normally we retain variables on the left side and move the constants to the right side so that it will be easy for us to evaluate. Step 3, while transposing, the sign of the term changes. So when you take a constant from left to right, the sign of the constant changes. Step 4, in case of multiplication and division, we use the reciprocals to move the terms from one side to another. So that is, numerator on the left goes to the denominator of the right and denominator on the left goes to the numerator of the right. Okay, and then step 5, finally we simplify the terms according to the rules of integers to find the value of the variable. So the final step is just to simplify whatever is possible and then we write the answer as it is. It may be a whole number or even a fraction. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவில் சொல்லி கொடுத்த அத்தனை மெத்தடும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லேர்ன் மேத் த ஈஸி வே. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆன்லைன் கிளாஸஸ் யாருக்காவது வேணும்னா நான் கொடுத்த அந்த இமெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி போட ஆரம்பிச்சாச்சு. ஸோ யாருக்காவது வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏப்ரல் மந்த் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் கிளாஸ்மேட்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பெல் ஐக்கானை ஞாபகமாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.